லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ராதிகா செஞ்ச தப்புனால தானே நான் எங்க அப்பாவை இழந்துட்டு நிக்கிறேன். இப்படி ஒரு சூழ்நிலையில மறுபடியும் ராதிகா இப்படி ஒரு தப்பு பண்றான்னா அதுவும் அவ மேலேயே அபாண்டமா பழி போடுறான். ஆனா ரஜினி இத மறுத்து ராதிகா கிட்ட சண்டை போட்டிருக்கணும்ல, அவ போடலேன்னு. எனக்கு தெரியும்னா அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா அவ குடும்பத்துல என்ன ஒரு ஆளா அவ பார்க்கவே இல்லைன்னு, மதிக்க கூட இல்லை. நான் இப்போ ஒரு அனாதை மாதிரி ஃபீல் பண்றேன்னு. ஐயோ பார்த்திபா, ரஜினி என்ன அப்படி நடிக்க வச்சுட்டா. அவதான் என்ன அப்படி ஃபீல் பண்ண வச்சுட்டா. பார்த்திபா அப்படிலாம் இல்ல பார்த்திபா, நீயா ஏதாவது ஒண்ணு நினைச்சுக்கிற. விடுங்கண்ண, நான் இந்த குடும்பத்துல ஒருத்தனாதான் இருந்தேன். ஆனா தனியா இருக்கேன். உரிமையோட கூப்பிட்ட என் மாமாவே இப்ப அந்த வீட்ல இல்ல. ஏதோ ஒரு விதத்துல மாமாவோட சாவுக்கு நம்ம குடும்பமே காரணமாயிடுச்சு. பார்த்திபன் எப்படி இருந்தவன், ஒரு நிமிஷம் கூட அவன் முகத்துல சிரிப்பு இல்லாம இருக்காது. ஆனா இப்ப அவன் முகத்துல சிரிப்ப பார்க்கவே முடியல மாமா. முதல்ல நான் அவனை மாத்தணும் மாமா. அவன் முகத்துல அந்த சிரிப்ப திரும்பவும் பார்க்கணும். எனக்கும் அதுதாம்மா முக்கியம். இனிமே பார்த்திபன் பழையபடி மாறுறதுக்கு என்ன பண்ணணுமோ அத நான் பண்றேன். சரியா? என்னங்க? வேண்டாம். ஏங்க குடிங்க. ஏங்க நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப ஓவரா தான் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க. என்ன உங்க அப்பாவா செத்துட்டாரு? ஏய், எப்படி சங்கரி உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது? இந்த அளவுக்கு கல் நெஞ்சக்காரியா நீ எப்ப மாறின? உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? ரஜினியும் பார்த்திபனும் நமக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் எதையும் மறக்கல, மறக்கவும் மாட்டேன். வீணா எனக்கு அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு கடையில போய் உட்கார வழிய பாருங்க. எது? கடையில உட்காரவா? சங்கரி என்ன பேசிட்டு இருக்க நீ? பார்த்திபனோட அப்பா தவறிட்டாரு, ரஜினியும் பார்த்திபனும் பணம் சொடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. இந்த நேரத்துல நான் போய் கடையை திறக்கிறதா உனக்கு முக்கியமா? ஆமா, எனக்கு அதுதான் முக்கியம். யாரு எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? நம்ம வாழ்க்கையை நாம தான் பாத்துக்கணும், புரிஞ்சுதா?
ஒழுங்கா இந்த காஃபி குடிச்சிட்டு கடை கிளம்புற வழியை பாருங்க. சங்கரி சகல ஹலோ சகல. ஹலோ சகல சொல்லுங்க. என்னண்ணே குரலே சரியில்லை, என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? சகல நம்ம பார்த்திபனோட அப்பா இறந்துட்டாரு சகல. என்னென்ன சொல்றீங்க? ஆமா சகல. நான் ஊர்ல இல்லாதப்ப இவ்வளவு நடந்துச்சா? ஆமா சகல. நடக்கிறதெல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியல. பார்த்திபனை என்னால சமாதானப்படுத்தவே முடியல. ஏன் அவன் முகத்தை பார்த்து பேசக்கூட எனக்கு தைரியம் இல்ல சகல. புரியுதுண்ணே, ஆனா பார்த்திபனை விட்டுறாதீங்க. நான் அவன் கூடவே தான் இருக்கேன். ஆனா இந்த வீட்டுல எல்லாமே தப்பு தப்பா நடக்குது சகல. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் திருந்துவாங்கன்னு நினைச்சேன். ஆனா நடக்கிறத பார்த்தா அதுக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி தான் இருக்கு. இவங்க கழுத்துல தாலி கட்டின பாவத்துக்கு நாம இன்னும் என்னென்ன அனுபவிக்க போறோமோன்னு தெரியல சகல. ரஜினி பார்த்திபனுக்கு நடுவுல வேற பிரச்சனை பெருசாயிட்டே போயிட்டு இருக்கு. அவங்கள திரும்ப எப்படி ஒண்ணு சேர்க்கறதுன்னு தெரியல. அண்ணே, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பார்த்துக்கோங்க. எனக்கு கான்ஃபரன்ஸ் முடிஞ்சிருச்சு. நான் நாளைக்கு வந்துடுறேன். இவங்களுக்கெல்லாம் கண்ணே மணி என்ன வேலைக்கு ஆகாது. நான் வந்ததும் என் ரூட்ல வந்து நான் கவனிச்சுக்கிறேன். சரி சகல, நீங்க வாங்க. ஹலோ, இப்ப பேசுறீங்களா இல்ல கட் பண்ணட்டுமா? ஏன் அவ்வளவு பிஸியா என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் பண்ணல, சும்மா தான் இருக்கேன். பாரா. சொல்லுங்க. சும்மா இருக்கியா? அதுவும் நீயா? என்னால நம்பவே முடியல ராதிகா. நல்லா இருந்த பார்த்திபனோட அப்பாவை கொன்னுட்ட. ஒன்னா இருந்த ரஜினி பார்த்திபனை பிரிச்சுட்ட. அடுத்து யார் கூடிய கெடுக்கலான்னு பிளான் போட்டுட்டு பிஸியா இருப்பேன்னு நினைச்சேன். இப்ப என்னடா ஃப்ரீயா இருக்கேன்ற? ராதிகா, ஆச்சரியமா இருக்கே. அரவிந்த், நிறுத்திக்கோ. ஹலோ அக்கா, அரவிந்த் எப்படிப்பட்டவன் நீயாச்சும் புரிஞ்சுக்கோ. அன்னைக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசினால கேளு. அரவிந்த், என்ன பத்தி தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க அரவிந்த். வேணா சொல்லிட்டேன். ஐயோ ராதிகா செல்லம், நீ ஏன் இப்படி என்கிட்ட கோவப்பட்டே இருக்க? நான் நாங்க விட்டு வந்துட்டேன். ஆனா என்னால இங்க கான்ஃபரன்ஸே சரியா அட்டெண்ட் பண்ண முடியல தெரியுமா? ஐ மிஸ் யூ பேபி. இல்ல பேபிஸ், என் பேபி இப்போ இன்னொரு பேபி சுமந்துட்டு இருக்குல்ல. இங்க பாரு ராதிகா, நீ என்கிட்ட சண்டை போடு, என்ன திட்டு, நீ என்ன வேணாலும் பண்ணு. ஆனா நேரத்துக்கு சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து உடம்ப கவனிச்சுக்கோடா. அப்பதான் நான் இங்க நிம்மதியா இருப்பேன். எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. நான் உங்க அக்கா கிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். அவங்க தான் உன்னை கரெக்டா பாத்துப்பாங்க. இப்ப கேளு. ராதிகா, நீ என்கிட்ட கேட்டத என்னால அப்பவே கொடுக்க முடியல. இப்ப கொடுக்கறேன். என்னடா நம்ம ஒண்ணு கேட்டா இவன் ரெண்டா கொடுக்கறானேன்னு பாக்குறியா? ஒண்ணு உனக்கு, இன்னொன்னு உனக்குள்ள இருக்கிற என் செல்ல குட்டிக்கு. அப்புறம் அதுவும் கோச்சுக்கும்ல. ஓடி இங்க பாரு, டீ வச்சுட்டு போறேன், அப்புறம் குடி.
அரவிந்த், ஒரு லிமிட்டோட நிறுத்திக்கோ. அதான் உனக்கும் நல்லது. ரொம்ப நடிக்காத. இவ்ளோ நேரம் நீ பேசினதெல்லாம் என் அக்கா கேட்டுட்டு தான் போறா. தெரியும்டி, அதுக்காக தானே முத்தத்தை அள்ளி வீசுன. எப்படி தெரிச்சு ஓடி இருப்பாங்களே உங்க அக்கா. இப்பதான் ராதிகா என் ஆட்டமே ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த வீட்லயே நீயும் உன் சித்தப்பனும் எப்பேற்பட்ட விஷ பாட்டில்னு எல்லாருக்கும் தெரிய வைக்கிறேன். உன்னால அவ்வளோலாம் முடியாது. ஐயோ டார்லிங், கெட்டவங்க ஜெயிக்கிற மாதிரி தெரியும், ஆனா ஜெயிக்கவே மாட்டாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் கூட சொல்லியிருப்பார்ல, ஆண்டவன் நல்லவங்களை சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். உன்ன மாதிரி கெட்டவங்களை கை கொடுத்து தூக்குற மாதிரி தூக்கி நல்ல உயரத்துக்கு கொண்டு போய் பொட்டுன்னு விட்டுருவான். மூஞ்சி முகரெல்லாம் உடஞ்சு செம்ம அடி விழும். அதுக்கப்புறம் யாராலையும் உன்னை காப்பாற்ற முடியாது. அப்படிலாம் எதுவும் நடக்காது. உன்னாலையும் எதுவும் பண்ண முடியாது. நீ பார்க்க தானே போற ராதிகா, என்ன அவசரம்? அதையும் பார்க்கலாம் அரவிந்த். நாளைக்கே வரேன், நேர்ல பார்க்கலாம். டேய் முரளி, என்ன ரெண்டு பேரும் கோழி கொத்துற மாதிரி கொத்திட்டு இருக்கீங்க? நல்லா சாப்பிடுங்க. சரிக்கா. அக்கா கொஞ்சம் வைக்க. முரளி சாப்பிடு. சரிக்கா. ஐஸ்வர்யா, இவனை நீ எப்படி லவ் பண்ண? அதுவா, என்ன பின்னாடியே சுத்தி சுத்தி வந்து லவ் பண்ண வச்சுட்டாரு. டேய் முரளி, வீட்ல எங்களை ஏமாத்தின மாதிரி இவளையும் ஏமாத்திட்டியா? ஒண்ணு இல்ல. சாப்பிடு சாப்பிடு, நீ சாப்பிடு. இங்க பாரு ஐஸ்வர்யா, இவன் உன்கிட்ட நல்லவன் வேஷம் போட்டு ஏமாத்திருப்பான். அத நம்பவே நம்பாத, சரியா? அக்கா, ஏன்க்கா வீட்டுக்கு வந்த முதல் நாளே என்னை பத்தி இப்படிலாம் சொல்றீங்க? டேய், என்னைக்கா இருந்தாலும் உன்னை பத்தி அவளுக்கு தெரியதானே போகுது. சும்மா நீ சாப்பிடு. ஏய் ஐஸ்வர்யா, பயப்படாத, நாங்க சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கோம். ராதிகா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும்? பார்த்திபன் என்ன மனநிலையில இருக்கான்னு எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? அவன் அப்பாவை இழந்ததுக்கு நம்ம குடும்பம் தான் காரணம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஆனா அந்த வருத்தமும் சோகமும் ஒரு துளி கூட இல்லாம அடுத்த நாளே வந்து எப்படி உங்களால இப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? உங்க யாருக்குமே மனசாட்சியே இல்லையா? அவரு விதி முடிஞ்சு போச்சு, அவரு போய் சேர்ந்துட்டாரு. அவருக்காக சின்னஞ்சிறுசுங்க இப்பதான் வாழ்க்கையே ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக இவங்களை அப்படியே விட்டுற சொல்றியாமா? என்ன சொன்னீங்க? நான் கேள்வி கேட்டும் கூட ஒரு தப்பு பண்ணோங்கிற எந்த உறுத்தலும் குற்ற உணர்ச்சியும் இல்லாம உங்களால எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுது? ரஜினி, இவ எம்எல்ஏ வீட்டு பொண்ணு, ரொம்ப பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்திருப்பா. நம்ம வீட்டுக்கு வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் என் கையில நான் சமைச்சு போட்டேன். நம்ம கல்யாணம் மட்டும் என்ன நிறுத்தி நிதானமாவா நடந்துச்சு? அறக்க பறக்க தான் நடந்துச்சு. அவனே இழுத்துட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டான். எம்எல்ஏ ஆட்கள் அவனை கொன்னுடுவாங்களோன்னு டென்ஷனாவே இருந்துச்சுக்கா. இப்பதான் கொஞ்சம் நிதானமா ஒரு வாய் சோறு சாப்பிடுறான்க்கா. அவனை தயவு செஞ்சு சாப்பிட விடுக்கா ப்ளீஸ். இவங்களுக்காக நீ பண்ண நான் எதையுமே தப்பு சொல்லல. ஆனா பார்த்திபன் ஒருத்தன் நம்ம குடும்பத்துக்கு எல்லாவுமா இருந்தான். அவனுக்கு எல்லாவுமா இருந்த அவன் அப்பாவை அவன் இப்ப இழந்துட்டு நிக்கிறான். ஆனா அவனுக்கு செய்ய வேண்டியதை செய்யாம, அவனுக்கு ஆறுதல் சொல்லாம, சப்போர்ட் பண்ணாம, அவன் இங்க இருக்கும் போதே அவன் மனசு என்ன கஷ்டப்படும்னு துளி கூட யோசிக்காம நீங்க இப்படி சுயநலமா இருக்கீங்களே. அக்கா அது வந்து ஏய், வாய மூடு. நீ மட்டும் கரெக்ட் டைம்ல அனிதா வந்துட்டு போன விஷயத்த சொல்லிருந்தா
அவன் அப்பாவை காப்பாத்திருக்கலாம். அவனுக்கு இப்ப இந்த நிலைமை வந்திருக்காது. எல்லாத்துக்குமே நீதான் முக்கியமான காரணம். நல்லா கேளு ரஜினி, இதெல்லாம் பார்த்திபன் பார்த்தா அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். பார்த்திபா, ரஜினி, அவன் காலையில இருந்து காஃபி கூட குடிக்காம வெறும் வயித்துல வெளியே போறாமா. பார்த்திபா, பார்த்திபா, சாப்பிட்டு போ. எங்க அப்பாக்கு கொள்ளி வச்சுட்டு வந்த அந்த நெருப்பு இன்னும் என் மனசுலயே இருக்கு. உங்க வீட்டு விருந்துல என்னால கலந்துக்க முடியாதுங்க, மன்னிச்சிருங்க. பார்த்திபா, போதுமாடி, போதுமா? நீங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு மனசார நினைச்சு ஒவ்வொன்னும் செஞ்சவ. இப்படி அவளை நோகடிச்சிட்டு நிக்கிறீங்களே, நீங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பீங்க நினைக்கிறீங்களா? ஏ ரஞ்சிதா, அமைதியா உள்ள போ. வாழ்க்கையில உனக்கு இது எவ்வளவு பெரிய இழப்பு பார்த்திபா. உன் கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா அதை விட அதிகமா இப்படி ஒரு இழப்பு, இப்படி ஒரு வேதனை உனக்கு என்னால வந்துருச்சுங்கிற வலி எனக்கு இன்னும் அதிகமா இருக்கு. எங்கேயோ எப்படியோ ஒரு இடத்துல இதுக்கு நான் தான் காரணமா இருக்கேன். லைஃப்ல தப்பே பண்ணாம யாரும் இருக்க முடியாது. நானும் தப்பு பண்ணிருக்கேன். தப்புன்னு தெரிஞ்ச உடனே அத சரியும் பண்ணிருக்கேன். ஆனா இந்த தப்ப எப்படி சரி பண்ண போறேன்னு தான் தெரியல. இந்த உலகத்திலேயே யார நான் அதிகமா நேசிக்கிறேனோ அவங்களுக்கே இப்படி ஒரு கஷ்டம் வர நான் காரணமாயிட்டேன் பார்த்திபா. பார்த்திபா, பார்த்திபா, இப்படி இருக்காது பார்த்திபா. ப்ளீஸ் என்கிட்ட பேசு. என்ன திட்டு. உனக்கு என் மேல எவ்வளவு கோவம் இருக்கோ எல்லாத்தையும் என்கிட்ட காட்டிடு. ஆனா நீ இப்படி அமைதியா இருக்கிறது தான் என்னால தாங்க முடியல. இந்த பாவத்துக்கு என்னால எந்த பரிகாரமும் பண்ண முடியாது. எங்க போனாலும் என்ன செஞ்சாலும் இதை என்னால சரி பண்ணவே முடியாது. வாழ்நாள் முழுக்க இந்த குற்ற உணர்ச்சியோட தான் நான் வாழணும் பார்த்திபா. என் கூட நீ சந்தோஷமா வாழ முடியாதுன்னு எல்லாருமே சொன்னாங்க. ஒவ்வொரு தடவையும் சொன்னாங்க. ஆனா
அது எல்லாத்தையும் பொய்யாக்கணும் தான் நான் நினைச்சேன். அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் பொய்யாக்கிட முடியும்னு நம்பினேன். ஆனா முடியல பார்த்திபா. இப்போ இழக்க கூடாததெல்லாம் இழந்துட்டு தோத்து போய் நிக்கிறேன். அதுக்காக என் அன்பு போயின்னு நினைச்சிடாத பார்த்திபா. இந்த உலகத்துல என்ன மாதிரி உன்னை வேற யாராலையும் நேசிக்க முடியாது. எதுக்குமே ஆசைப்படாம இருந்தவ எனக்குன்னு அன்பும் ஆசையும் வச்சது ஓ மேலதான் பார்த்திபா. எங்கங்க அந்த அன்பு எங்க? பார்த்திபா, வெறும் வார்த்தையில மட்டும்தானே இருக்கு. எப்பவுமே உங்க செயல்ல நான் அதை பார்த்ததே இல்லையே. நான் தான் கண்மூடித்தனமா உங்களை நேசிச்சுக்கிட்டே இருந்திருக்கேன். நான் உங்களை நேசிக்கிற அளவுக்கு நீங்களும் என்ன நேசிக்கிறீங்கன்னு கூட கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருந்திருக்கேன். பார்த்திபா, அப்படி நம்பினதுனாலதான் நீங்க அவ்வளோ தடவை விரட்டி விட்டும் போகாம உங்க கூடவே நின்ன. உங்க மனசுக்குள்ள இருக்கிற காதலை வெளியில கொண்டு வர்றது, உங்களுக்கு தாலி கட்டுறதுன்னு எல்லாமே நான் தான் வலுக்கட்டாயமா செஞ்சிருக்கேன். செய்ய வச்சுட்டேன்னு தோணுது. பார்த்திபா, நீங்க எதுவும் பேச வேண்டாங்க. என் மேல காதல் வச்சிருக்கேன்னு சொல்றீங்க. ஆனா இப்போ உங்க காதலை என்னால உணரவே முடியல.